So good evening students, today we will see the current affairs analysis dated from 12th December 2025. The first article related to the narco test. Narco test வந்து voluntary measures compulsion பண்ணக்கூடாது. So ரீசெண்டாக அமலேஷ் குமார் வர்ஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் அவங்க கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் வந்து அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்கோ டெஸ்ட் அப்படின்றத நீங்கள் கம்பல்ஷனாக பண்ணக்கூடாது, வாலண்டரி பேசிஸில் அவங்க ஒப்புதல் தெரிவித்தா மட்டும்தான் நீங்கள் வந்து அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். நார்கோ டெஸ்ட் அப்படின்னா செடேட்டிவ் சப்ஸ்டன்ஸ் தட் இஸ் ஆஃப் சோடியம் பென்கோத்தால் அப்படின்ற அந்த கெமிக்கல் பென்டோட்டால் அப்படின்ற கெமிக்கல்ஸ் வந்து கொடுக்கப்படுது. அது கொடுக்குற மூலமாக பர்சனை வந்து சுயநினைவை இழக்க வைத்து, சுயநினைவுனா அன்கான்ஷியஸ் மைண்ட்ஸில் சேம் லைக் அன்சவுண்ட் மைண்ட், அவங்கள்ட்ட கொஸ்டின்ஸை கேட்கும்போது அவங்க வந்து ரீசனிங் பண்ணாமல் ஆன்சர் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் போதையில் இருக்கிறவங்கள்ட்ட கொஸ்டின்ஸ் கேட்டிங்கன்னா அவங்க வந்து வெளிப்படையாக உண்மையை சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் இந்த கான்செப்ட் நார்கோ டெஸ்ட். பட் அவங்க கான்சைன்ஸ் இல்லாமல் இதை பண்ணுறது, அவங்களோட ப்ரெசன்ஸ், அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் பண்ணுறது ரைட் டு ப்ரைவசி அகெயின்ஸ்ட் right equality 14, 19 and 21. So there's a golden triangle of article மேனகா காந்தி கேஸில் வந்தது. ஸோ அதுக்கு வந்து எகெயின்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட் டு ப்ரைவசி, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆர்டிகிள் 14 படி இது ராங் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அது வந்து கன்சர்ன்ஸ் அடிப்படையில் தான் பண்ணணும்னு இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டிகிள் 20 having protection in case of conviction of offense அப்படின்றப்போ 20 class 1 இட்ஸ் அன் எக்ஸ்போஸ் ஃபேக்டோ லெஜிஸ்லேஷன் பண்ணக்கூடாது. இப்போ ஏதாவது அஃபென்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களை எக்ஸ்போஸ் ஃபேக்டோ தண்டிக்கக்கூடாது. 20 class 1 class 2 இட் டாக்ஸ் அபவுட் நோ டபுள் ஜியோ பேரடே, ஒரு குற்றத்துக்கு 2 வாட்டி தண்டனை கொடுக்கக்கூடாது. அப்புறம் 20 class 3 இட் டாக்ஸ் அபவுட் நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன் அப்படின்னா வற்புறுத்தக்கூடாது அவங்க குற்றத்தை. ஸோ நார்கோ டெஸ்ட் வந்து இதுக்கு அகெயின்ஸ்ட், இட் இஸ் அகெயின்ஸ்ட் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 20 class 3 இட் கிவ்ஸ் ப்ரொடெக்ஷன் ஃபார் த கன்விக்ட். ஸோ அவங்கள வந்து நீங்கள் அது மாதிரி தெர் இஸ் அ பிரெயின் மேப்பிங், அப்புறம் பாலிகிராஃப் இருக்குது. அப்படின்னா நம்ம உடம்புல வந்து கையில் தலையில் எல்லாமே வந்து சிக்னல்ஸ் பாஸ் பண்ணுற வச்சு பிரெயின் மேப்பிங்கிற பிரெயினில் நம்ம என்ன உணர்கிறோம், கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அந்த கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நம்ம அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறோம், பொய் சொல்கிறோம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் பாலிகிராஃப். அப்போ நம்ம வந்து என்ன மாதிரி உணர்வுகளை வெளிப்படுத்துகிறோன்றதை வச்சு நம்மளோட கை, பிளட் ப்ரெஷர்ஸ், அந்த டைமில் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது என்ன உணர்வை நம்ம வெளிப்படுத்துகிறோன்றதை வச்சு கண்டுபிடிக்கிறோம் வெதர் வி ஆர் லையிங் ஆர் நாட் அப்படின்றது. தட் இஸ் பாலிகிராஃப். பிரெயின் மேப்பிங்ன்றது நம்ம பிரெயின்ஸில் அந்த கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நம்ம பிரெயின் ரியாக்ட் பண்ணுற சிக்னல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத மேப்பிங் பண்ணி அதன் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதில் சிக்னல் வந்து வர்றதுனால யூ கேனாட் ட்ரீட் ஹிம் அஸ் அ கில்ட். தான் இந்த நார்கோ டெஸ்ட்டும் சம்டைம்ஸ் இட் மைட் பி அ ராங். ஸோ அதனால் அப்படி ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட் டு 21. ஸோ செல்வி வர்ஸ் த கேசஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். அமலேஷ் கேஸில் வந்து இப்போ கேன்சல் பண்ணியிருக்காங்க. பீகாரில் வந்து இது கம்பல்சரியாக பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க வித்தவுட் த கன்சைன்ஸ் ஆஃப் தி கன்விக்ட். இப்போது சுப்ரீம் கோர்ட் கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து பண்ணுறது இட்ஸ் அன் அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அகெயின்ஸ்ட் 14, 19, 21 அப்புறம் 20 class 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃப் இன்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது. பட் எவிடன்ஸ் எடுத்தால் எக்ஸப்ஷன் என்னது, எவிடன்ஸ் எடுத்தால் பண்ணலாம், கம்பல் பண்ணி கேட்கலாம். மற்றபடி கம்பல்ஷன் பண்ணக்கூடாது. ப்ரிமைஸ்ல ஏரியாஸில் எவிடன்சஸ் கலெக்ட் பண்ண போது கம்பல் பண்ணலாம். செல்வி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா ஆல்ரெடி ஒரு கேஸில் சொல்லியிருக்காங்க வித்தவுட் ப்ராஹிபிட்டட் ஆஃப் இன்வாலண்ட்ரி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் நார்கோட்டிக் அண்ட் பாலிகிராஃப் டெஸ்ட். இது வந்து ஆல்ரெடி ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அதே மாதிரி மனோஜ்குமார் வெர்ஸ் எம்பி கேஸ் 2023 நார்கோட்டிக்ஸ் cannot be given, கொடுக்கக்கூடாது. அது மாதிரி there's another case also you can see in the last இருக்கா கீழே போகும். You can see here Vinoba
வினோபாய் வெர்ஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. ரெண்டு கேசஸ்லையுமே வந்து ஆல்ரெடி நார்கோ டெக்ஸ்ட் வந்து கம்பல்சரி பண்ணக்கூடாது அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இந்த கேஸ்லையும் செல்வி வெர்ஸ் ஸ்டேட் ஆஃப் பெங்களூர் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா கேஸ்லையும் இந்த வெர்டிக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் அகெயின்ஸ்ட். அப்புறம் பாலிகிராஃப்னா என்ன, பிரெயின் மேப்பிங்னா என்ன, நார்கோ டெஸ்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகல். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி கொலிஜியம் சிஸ்டம். கொலிஜியமில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். ஸோ தெர் இஸ் அ ஜஸ்டிஸ் நிஷா பானு. அவங்க வந்து October 3rd she was transferred to கேரளா ஹைகோர்ட், பட் ஷீ நெவர் ஜாயின்ட். அவங்க இன்னும் போகலை. அப்படி இருக்கும்போது November 3rd அமைக்கப்பட்ட கொலிஜியமில் அவங்க வந்து 3rd சீனியாரிட்டியில் இருக்காங்க. அப்போ ஏன் அந்த கொலிஜியம்லாம் அவங்கள ஆட் பண்ணலை அப்படின்றதான் இங்கே கொஸ்டின் ரைஸ் ஆகிருக்கு. ஸோ த கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் as well as the government, யூனியன் கவர்மெண்ட், மெயின்லி த தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் ஆஸ்கிங் ஃபார் வை நாட் இன். ஸோ அப்போ அதோட டிரான்ஸ்பரன்சி என்ன அப்படின்றது கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அடுத்த ஜட்ஜஸ் அப்பாயின்ட் பண்ணுறதுல கொலிஜியம் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ கொலிஜியம் அப்படின்னா என்ன அப்படின்றது வி நீட் டு நோ. ஸோ there is a சுப்ரீம் கோர்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயின்ட் பண்ணுறது பிரசிடென்ட். ஸோ இட் வாஸ் மென்ஷன்ட் இன் தி கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 124 class 2 appointment of judges 24 class 2 it was mentioned president will do appointment after consulting with the chief justice of India அப்படின்றது கன்சல்டேஷன் அப்படின்றது இட்ஸ் நாட் பைண்டிங். ஸோ 1988 there's a case called as SP Gupta vs யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேஸில் SP Gupta 1981. ஸோ இட்ஸ் நாட் கன்சல்டேஷன் இஸ் கன்சல்டேஷன் நாட் மியர் கன்கரன்ஸ் அப்படின்றத சொன்னாங்க. அதுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்ஸ் ஆஃப் ரெக்கார்ட் கேஸ் 1993 அந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா the consultation should be a concurrence. அப்போது சீஃப் ஜஸ்டிஸ் நீட்ஸ் டு கன்சல்ட் வித் 2 senior most judges அப்படின்ற. அதுக்கு பிறகு the third judge case 1998 that's a presidential reference. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கிளாஸில். the third judge கேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா there should be a chief justice need to consult with 4 senior most judges of the Supreme Court. இதை கன்சல்டேஷன் விட சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸ் அப்பாயின்ட் பண்ணுறதுல ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும். இதில் 2 ஜட்ஜஸ் வந்து நோ சொன்னாங்க அப்படின்னா ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடாது. கொலிஜியம் ஃபஸ்ட் டைம் அவங்க அனுப்புகிறாங்க அப்படின்றப்போ நாட் பைண்டிங், பட் செகண்ட் டைம் ரிட்டர்ன் அவங்க ரீகன்சிடரேஷன் அனுப்பி திருப்பியும் போகுது அப்படின்னா பைண்டிங் ஆன் தி பிரசிடென்ட். அதே மாடலில் ஹைகோர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹைகோர்ட் இஸ் ஹேவிங் CJI need to consult with CJH. CJHன்றது கொலிஜியமில் வராது. CJH ப்ளஸ் 2 senior most judges of the High Court concerned, senior most judges of the High Court. இந்த High Courtோட senior most judges கிட்ட கன்சல்ட் பண்ணணும். அப்புறம் CJH, அப்புறம் கன்சர்ன் கவர்னர் needs to be consulted for appointment. அது பிரசிடென்ட் பண்ணக்கூடிய CJHும் சரி கவர்னரும் சரி. கொலிஜியம் வந்து இதுதான். இப்போ இதில் கொலிஜியமில் இவங்களை ஆட் பண்ணலை அப்படின்றதான் இஷ்யூ. ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் நிறைய பேரை எலிவேட் பண்ணியிருக்காங்க ஹைகோர்ட் ஜட்ஜ் கேட்டகரியில். ஸோ சீனியர் மோஸ்ட் ஜட்ஜில் ஏன் இவங்களை ஆட் பண்ணலை அப்படின்ற கொஸ்டின் இருக்குது. ஸோ டிரான்ஸ்பரன்சி, வை தேர் இஸ் அ நீட் ஆஃப் கொலிஜியம் அப்படின்னா அக்கௌண்டபிலிட்டிக்காக, ஜுடிஷியரி வந்து இண்டிபெண்ட்டாக செயல்படணும் அப்படின்றதுக்கு அது வைக்கப்பட்டிருக்கு. செப்பரேஷன் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஃப்ரம் ஜுடிஷியரி, அது மாதிரி ஆர்டிகிள் 50 ஜுடிஷியல் இன்டெகிரிட்டிக்காக. அப்புறம் இஷ்யூஸ் எடுத்துக்கிட்டால் இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் இவங்களை ஏன் ஆட் பண்ணலைன்னு சொல்ல மாட்டாங்க. டிரான்ஸ்பரன்சி கிடையாது. எதனால அவங்க வந்து அதில் ஆட் பண்ணப்படல, ஏன்னா இஸ் த 3rd senior most சீனியாரிட்டியில் இருக்காங்க. எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஃப்ரம் அப்பாயின்மெண்ட் NJC, தட் இஸ் அ 4th judge கேஸஸ் ஆல்சோ. இது வந்து 2015 நடந்த 4th judge கேஸ். 2015 இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன அப்படின்னா NJC அப்படின்ற நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் was created by the 99 Constitutional Amendment Act. There is a 2014 Act. இந்த ஆக்ட் அடிப்படையில் தான் NJC உருவாக்கப்படுது. NJC is an executive body. The Prime Minister is the head of the NJC. He will recommend, the President will appoint. இவங்க ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஆள் தான். கொலிஜியம் சிஸ்டமை கேன்சல் பண்ணுறாங்க. ஸோ ஜுடிஷியரியில் வந்து கொலிஜியம் வந்து இவங்க வந்து கொலிஜியம் இஸ் அ பார்ட் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரினில் இட் வாஸ் மென்ஷன். ஸோ அதனால் இதை வந்து இப்போ கேன்சல் பண்ணியாச்சு. ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ
திஸ் இஸ் நோ மோர் நவ். அப்போ இதில் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்றது படிச்சுக்கோங்க. ஸோ ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட், அப்புறம் இந்த என்ஜேசியோட கேன்சலேஷன். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகல். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி ரைசிங் காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன், தி ரூரல் as well as urban. ஸோ இன்னைக்கு there is an editorial page. So DPSP of article 45 talks about முதல்ல ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் இருந்துச்சு 6 to 14. The state shall provide free and compulsory education. அதுக்கப்புறம் 0 to 6 மாற்றினாங்க. ஏன்னா 21A 81st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக இதை சேஞ்சஸ் பண்ணோம். ஏன்னா 21A 6 to 14 வரைக்கும் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் நீட்ஸ் டு பி ப்ரொவைடட். அதன் அடிப்படையில் இதில் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 0 to 6 தான் இதில் இருக்குது. 21A பண்ணி ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். அந்த ஃப்ரீ வந்து கரெக்டாக இருக்கா? ஆர்டி எஜுகேஷன் ஆக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டு என்எஸ்எஸோட சர்வே, நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷனோட ரீசன்ட் சர்வே April to 25 கண்டக்ட் பண்ணிடுறேன். ப்ரைவேட் ஸ்கூல் வந்து நிறைய வந்திருக்கு முன்னாடி இருந்ததை விட. காஸ்ட் ஆல்சோ இன்க்ரீஸ்ட். லோ கவர்மெண்ட் ஸ்கூலோட ஆதிக்கம் வந்து கம்மியாகிட்டே இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல் இந்தியாவில் எடுத்திங்கன்னா 55.9% கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஆர் தேர். யூ கேன் ஷோ த PDF. 13.3% எய்டட் ஸ்கூலாக இருக்குது. 31.9% ப்ரைவேட் ஸ்கூல்ஸாக இருக்குது. ஃபுல்லி ப்ரைவேட் அன்எய்டட் ஸ்கூல்ஸாக இருக்குது. ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 66% பீப்புள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரூரலில் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. 33% ப்ரைவேட்டில் படிக்கிறாங்க. அர்பன் எடுத்துனா அப்படியே ரிவர்ஸ் ஆகும். 30.1 வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் 70% ப்ரைவேட் ஸ்கூல்லையும் படிக்கிறாங்க. தென் ப்ரைவேட் ரூரல் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரைமரி, செகண்டரி, ப்ரீ ப்ரைமரி கேட்டகரினா ரூரல் ஏரியாவில் ப்ரீ ப்ரைமரியில் 28.1% பீப்புள் என்ரோல், ப்ரைமரியில் 25%, மிடில் செகண்டரி 21%, ஹையர் செகண்டரி 25.8. அர்பன் எடுத்துக்கிட்டேன். இந்த டேட்டாஸ் எல்லாம் நீங்கள் மக்கப் பண்ண வேணாம், ஒரு இது தெரிஞ்சுக்கோங்க. இது எங்கே பயன்படுத்தலாம் அப்படின்னா NSSO இஸ் அ வேலிட் சர்வே. ஸோ யூ கேன் யூஸ் இட் ஆன் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், ஆன்சர் ரைட்டிங்கில் யூஸ் பண்ணல. ப்ரீ ப்ரைமரியில் அர்பனில் 62.9% என்ரோல்மெண்ட், ஒன் ப்ரைமரியில் 55.3%, அது மாதிரி மிடில் 49.8. இது வந்து ப்ரைவேட் என்ரோல்மெண்ட்டை சொல்லுது. இதில் வந்து செகண்டரி போக போக ப்ரைவேட் என்ரோல்மெண்ட் கம்மியாகுது அப்படின்ற. ஹையர் எஜுகேஷன் போகும்போது ப்ரைவேட் ஸ்கூல்ஸுக்கு போகிறத அவங்க ஸ்டாப் பண்ணுறாங்க, கம்மியாக இருக்குது. 62 இருந்துச்சு ப்ரைமரியில், now it is 42.3. ரூரல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பர்சனோட தனி மனிதனோட ஸ்கூல் எக்ஸ்பெண்டிச்சர் 2639 ப்ரைவேட் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கான செலவு. ப்ரைவேட் ஸ்கூலில் 19,554 ரூபா. அர்பன் எடுத்துனா 4,128 கவர்மெண்ட் ஸ்கூலில். அதே நான் கவர்மெண்ட்னா 31,782. ஆவரேஜாக ஒரு ரூரல் பர்சன் வந்து 8,382 ரூபா செலவு பண்ணுறாங்க ஒரு இயருக்கு. அர்பன் எடுத்துனா 23,470. ஸோ தெர் இஸ் அ ஹை காஸ்ட் இன் தி ரூரல் அர்பன் ஏரியா. 2017-18 பட்ஜெட்டை கம்பேர் பண்ணும்போது ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட லெவல் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற டேட்டா சொல்லுது. மந்த்லி எக்ஸ்பென்சஸ் இன் தி ரூரல் ஏரியா 1,499 ரூபா எஜுகேஷன் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ப்ரைவேட் ஸ்கூல் அப்படின்றப்போ. அர்பன் எடுனா 2,182 40,000 ரூபா வரைக்கும் செலவு பண்ணுறாங்க ப்ரைவேட் ஸ்கூல் அப்படின்றப்போ. இம்ப்ளிகேஷன்ஸ் எடுத்துன்னா இன்இக்வாலிட்டி அதிகமாகுது. அர்பன் ரூரல் ஏரியாவுக்கு டிவைட் அதிகமாகுது. க்ரௌடிங் ஆஃப் பப்ளிக் ஸ்கூல்ஸ், ஸ்கூல் என்ரோல்மெண்ட் வந்து டிக்ளைன் ஆகுது. ஸோ கவர்மெண்ட் நீட் டு இன்வெஸ்ட் அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிக்கிள். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி மஜுலி. ஸோ ஷோ த PDF. மஜுலி ஐலண்ட் எங்கே இருக்குன்னா பிரம்மபுத்திரா ரிவர் இன் தி அசாம். அந்த பிரம்மபுத்திரா ரிவரோட நடுப்பகுதியில் இருக்குது. ஐலண்டோட நடுப்பகுதியில் இட் வாஸ் தேர். இட்ஸ் அ ரிவர் ரைன் ஐலண்ட், வேர்ல்டு லார்ஜஸ்ட், வேர்ல்டுலேயே பெருசு ரிவர் ஐலண்டு. இதில் வந்து பீப்புள்ஸ் இருக்காங்க, மிஸ்ஸிங் அப்படின்ற இன மக்கள் இருக்காங்க. அவங்க வந்து அங்கே தெர் இஸ் அ சௌரிச்சுங் சாங்சுரி, அதாவது பேர்ட் சாங்சுரியாக இருக்குது. அதை கன்சர்வேஷன் பண்ணுறதுக்கு எல்லா வருஷமும் ஒரு ஃபெஸ்டிவல் நடத்துகிறாங்க. December 7th 10th வரைக்கும் முடிச்சுட்டாங்க. இந்த ஃபெஸ்டிவல் இஸ் நியூஸ் சௌரிச்சுங் சாரி டு ப்ரமோட் மௌஜ்லி ஐலண்டோட குளோபல் டூரிசம், ஸ்பெஷல் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன். இங்கே வரக்கூடிய பறவைகளை பற்றி இவங்களோட வாழ்க்கை தரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன மக்கள் மாஸ்க் செய்கிறது, போட்ரி செய்கிறது,
அவங்களோட தொழிலாக இருக்குது. ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகிள். ஸோ மஜுலி ஐலண்ட் தெரிஞ்சுக்கோங்க, த லார்ஜஸ்ட் ரிவரைல் ஐலண்ட் இன் தி Brahmaputra river. So that's about the articles. Now we will move on to the MCQs. Question number 1. Consider the following statements regarding the Deepavali. Statement number 1, it is known as a festival of lights. It is celebrated on Kartik Amavasa. Statement number 2, it is inscribed on UNESCO list of intangible heritage, cultural heritage of humanity. Which of the statements given above are correct? Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 2, consider the following statements regarding the blue corner notice. Statement number 1, it's an international alert issued under Interpol color coded system. Statement number 2, it is issued prior to the filing of criminal charges. So which of the statements given above are correct? Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 3, with reference to the sites, which of the following statements are correct? Statement number 1, sites is a legally binding on the parties. However, it does not take place in the national laws. Statement number 2, sites secretariat is administered by UNEP located in the Geneva, Switzerland. Select the correct answer is the code given below. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 4, consider the following statements regarding the Intergovernmental Committee for Safeguarding of Intangible Cultural Heritage recently seen in news. Statement number 1, it makes decisions regarding the inscription of elements of UNESCO Intangible Cultural Heritage list. Statement number 2, India is never been a member of the committee. So the statements given above are correct. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 5, exercise Haryam Mau Shakti, joint military exercise between which of the following countries? India and which of the following? Options are A, Bhutan, B, Oman, South Africa, D, Malaysia. So that's all. Now we will see the answers for the previous. Question number 1, answer is D. Question number 2, answer is D. Question number 3, answer is B. Question number 4, answer is B. Question number 5, answer is C. So that's all about the MCQ and current affairs. Thanks a lot for joining with us.